ஹலோ மக்களே, இது உங்கள் ஆர்வி டெக் தமிழ். நான் தான் உங்கள் ஆர்வி. ஸோ ஆப்பிளோட அன்லீஷ்டு ஈவெண்ட் நேற்று வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிச்சு. அதில் அவங்க மொத்தம் 3 ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணியிருந்தாங்க. HomePod Mini, Airpodsோட 3rd generation, அப்புறம் Macbook Pro. ஸோ இந்த வீடியோவில் அந்த 3 ப்ராடக்ட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதில் அவங்க என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதோட ப்ரைஸ் என்ன, இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. தென் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண நம்பிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லை அடிச்சு அதை நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் கொண்டே வந்து சேரும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ எடுத்தோடனே நம்ம பார்க்க போகிறது என்னென்னா HomePod Mini. இது பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஆப்பிளோடைய ஒரு ஸ்மார்ட் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லலாம். இதில் அவங்க இந்த தடவை நிறையா கலர்ஸ் புதுசாக கொடுத்துருக்காங்க. இந்த கலர்ஸ்லாம் உண்மையில பார்க்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தென் அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து வர சவுண்ட் ஒரு ரூமையே கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணுற அளவு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஆப்பிளோட ஸ்பீக்கர் அப்படின்றனால இதை அவங்களுடைய அந்த சிரின்ற வாய்ஸ் அசிஸ்டண்ட்டை வச்சு நீங்களால் கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. Hey Siri, set a reminder to buy wood glue. Okay Jordan, add it to reminders. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த HomePod உங்கள் வீட்டில் ஒரு 4-5 வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதை ஒரு இன்டர்காம் மாதிரியும் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மற்ற ஸ்மார்ட் ஸ்பீக்கர்ஸில் இருக்கிற மாதிரி தான் நீங்கள் இதை உங்களோட மற்ற ஸ்மார்ட் ஆக்சசரிஸோட நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுற ஒரு ஹப் மாதிரி இதை ஒர்க் பண்ண வைக்கலாம். ஸோ இதுதான் ஆப்பிளோட HomePod Mini. இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9,900 ஒன்லி இந்தியாவில். ஸோ இதை நீங்கள் வாங்குற ஐடியா இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தென் ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஏர்பாட்ஸ் 3rd generation. ஸோ ஆப்பிளோட நார்மலான ஏர்பாட்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் இன்றைக்கி அது ஒரு டிசைனில் இருக்குமே, அதுதான் இது அதோட 3rd generation. இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏர்பாட்ஸ் ப்ரோ ஹெட்செட்ஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு டிசைனில் அந்த காதில் நிற்காத பட் அப்படியே வச்சு கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த ரீடிசைன்டு ஏர்பாட்ஸ் 3rd generation. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த அடாப்டிவ் EQ அந்த டெக்னாலஜி இருக்குது அப்படின்றாங்க. இது இந்த அடாப்டிவ் EQ அப்படின்றது ஏர்பாட்ஸ் ப்ரோவில் இருந்திருந்தது. ஸோ இதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஏர்பாட்ஸ் ப்ரோவுக்கும் இந்த ஏர்பாட்ஸையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அதில் உள்ள அந்த நாய்ஸ் கேன்சலிங் ஃபீச்சர் மட்டும் இதில் இருக்காது. மற்றபடி கிட்டத்தட்ட எல்லாமே சேம் தான் அப்படின்னு சொல்லலாம். தென் அது மட்டும் இல்லாமல் போன ஜென்ரேஷன் ஏர்பாட்ஸை விட இதில் பேட்டரி லைஃப் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் அந்த டச் கண்ட்ரோல்ஸும் அந்த கீழே எட்ஜில் அந்த டிப்பில் தான் கொடுத்துருக்காங்க. தென் அப்புறம் சார்ஜிங்க்கு இதில் வழக்கம் போல் லைட்னிங் போட்டிருக்கு. அப்புறம் எக்ஸ்ட்ராவாக மேக்ஸேஃபோட அந்த சப்போர்ட் இதில் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே அவங்க அந்த ஸ்பேஷியல் ஆடியோ சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஆப்பிளோட எல்லா ப்ராடக்ட்லையுமே இந்த ஸ்பேஷியல் ஆடியோ அப்படின்றத ரொம்ப அழுத்தழிச்சு சொல்கிறாங்க. அது எப்படி இருக்குன்னு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசை தான். பார்க்கலாம். இந்த ஏர்பாட்ஸோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,500 ஒன்லி. ஸோ இதையும் நீங்கள் வாங்க போகிறதா இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். ரீடிசைன் பண்ணப்பட்ட மேக்புக் ப்ரோ. இதில் அவங்க டிசைன் சேஞ்சஸாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிஸ்பிளே உள்ள பெசல் எல்லாமே குறைச்சி மொத்தமாக நாட்சாக தூக்கி மேலே வச்சுருக்காங்க. நம்ம ஐஃபோனில் எப்படி நாட்ச் பார்க்குறோமோ இப்போ அதே மாதிரி மேக்புக் ப்ரோலையுமே அவங்க நாட்சை கொண்டு வந்துட்டாங்க. அதான் நான் அந்த ஷார்ட்ஸில் சொன்ன மாதிரி தான் ஐஃபோன்லையாவது IR சென்சார் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றனால அவ்வளோ பெரிய நாட்ச் கொடுத்துருக்காங்க. இதில் 1080p கேமரா மட்டும் தான் வச்சுருக்காங்க. இதுலேயுமே அவ்வளோ பெரிய நாட்ச் தேவையான்னு எனக்கு தெரியல. ஸோ இதில் அப்புறம் மற்றபடி டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் ஆப்பிளோடைய அந்த லிக்விட் ரெட்டினா XDR டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நமக்கு கலர்ஸ் எல்லாமே ரொம்பவே பிரைட்டாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கீபோர்டு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் நார்மலாக ஆப்பிளோட கீபோர்டு பார்த்துருப்பீங்க, அதே லே அவுட்டை அப்படியே அவங்க கொண்டு வந்திருக்காங்க. போன மேக்புக்கில் அவங்க டச் பார் அப்படின்ற ஒரு மேட்டரை கொண்டு வந்திருந்தாங்களே, இந்த தடவை அந்த டச் பார் அப்படின்றது மொத்தமாக தூக்கி போட்டு அப்படியே ஃபிசிக்கல் ஃபங்க்ஷன் கீஸ் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே சூப்பரான விஷயம். என்னதான் டச் பார் ஒரு வகையில் நல்லதாக இருந்தாலுமே நிறைய பேருக்கு அது பிடிக்கல. ஸோ அதனால் இந்த தடவை அவங்க அதை மொத்தமாக தூக்கிட்டு ஃபுல்லாக ஃபங்க்ஷன் கீஸே வச்சுட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மேக்புக்கில் 2 வேரியண்ட் விட்டுருக்காங்க. ஒன்று 14 inch மாடல், அப்புறம் 16 inch மாடல் அப்படின்னு விட்டுருக்காங்க. இது மட்டும் தானே. அப்புறம் இன்டர்னல்னு பார்த்தா தான் இதில் முக்கியமான அப்கிரேட் வந்திருக்கு. போன தடவை அவங்களோட M1 சிப்பை வச்சு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த M1 சிப் உண்மையிலேயே ரொம்பவே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம் நோட் புக் சீரீஸில். இப்போ அதோட அப்கிரேடாக M1 Pro அப்புறம் M1 Max அப்படின்னு 2 புது சிப்பை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த M1 Pro அப்படின்றது ஒரு 8 core CPU உள்ள ப்ராசர், M1 Max அப்படின்றது ஒரு 10 core CPU உள்ள ப்ராசர். ஸோ M1 Proவில் நமக்கு 16 core கிராஃபிக்ஸ் டிரைவர் கொடுத்துருக்காங்க. அதுவே M1 Maxல 32 core கிராஃபிக்ஸ் ப்ராசர் கொடுத்துருக்காங்க.
ஸோ இந்த நேற்று ஈவெண்ட்டை பார்த்துட்டு அவங்களே தெரிஞ்சுருக்காங்க கம்ப்ளீட்டாக இதை வந்து நோட் புக்ஸோட தான் கம்பேர் பண்ணுறாங்க. அதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப இந்த ப்ராசரை வந்து ரொம்பவே லோவான பவரில் அதிகமான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இன்க்ளூடிங் CPU பெர்ஃபார்மன்ஸ்லையும் சரி, கிராஃபிக்கல் பெர்ஃபார்மன்ஸ்லையும் சரி, அதே மாதிரி அதிகமாக பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. ப்ரைஸும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது. அதை பற்றி நான் கடைசியில் சொல்கிறேன். தென் அப்புறம் போர்ட்ஸ் அப்படின்ற மேட்டருக்கு வந்தால் தான் உண்மையிலே சூப்பரான விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது சூப்பரான விஷயம்னு சொல்கிறத விட எல்லா லேப்டாப்லையும் இருக்கிறது தான். இவங்க தூக்குற மாதிரி தூக்கிட்டு திருப்பி கொண்டு வந்து வச்சு அது சூப்பர் அவங்களே சொல்லிக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் ஆப்பிளோட லேப்டாப்ஸில் பார்த்தாலே அப்படின்னா தண்டர்போல்ட் போர்ட் மட்டும் தான் இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நிறைய போர்ட் கொடுத்துருந்தாங்க, அப்புறம் ஃபுல்லாக தண்டர்போல்ட் மட்டும் தான் அப்படின்னே கொடுத்துட்டாங்க. சார்ஜிங்க்குமே சரி எல்லாத்துக்குமே தண்டர்போல்ட் மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அதை அவங்க மாற்றி 3 தண்டர்போல்ட் போர்ட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒரு HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க, தென் அப்புறம் SD கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. Macbook Proல SD கார்டு ஸ்லாட். ஸோ இது வந்து ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சார்ஜிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரியே மேக்ஸேஃப் சார்ஜரை மறுபடியும் எங்கேயும் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டைப் சில சார்ஜ் பண்ணணும்னு நினச்சாலுமே அந்த தண்டர்போல்ட் போர்ட்டை வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் உங்களுக்கு ஒரு ஆப்ஷனாக கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தான். தென் அப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக இதோட ப்ரைஸுக்கு வந்தோம் அப்படின்னா தான் எல்லாத்துக்கும் நெஞ்சு வலி வரும். 14 இன்ச் மாடலோட M1 Pro சிப்செட்டோட வர்ற பேஸ் வேரியண்ட் வந்து உங்களுக்கு 1,95,000 ஒன்லி. ஒருவேளை நீங்கள் இதுலேயே டாப்பான ஒரு வேரியண்ட் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, உதாரணத்துக்கு 8TB SSD இருக்கிறதுலே ஒரு மேக்ஸ் அவுட்டான ஒரு ப்ராசர், அப்புறம் ஃபைனல் கட் ப்ரோ, இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் சேர்த்து நீங்கள் மேக்ஸ் வேரியண்ட் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட 6,18,000 ஒன்லி, 6,18,000 ஒன்லி. ஸோ இந்த மேட்டில் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதுதான் ஆப்பிள் நேற்று லான்ச் பண்ண அந்த 3 ப்ராடக்ட்ஸ். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை கூடிய சீக்கிரம் வந்து மீட் பண்ணுறேன். Until then, this is Arvi from Arvi Tech Tamil signing off.